விவகாரத்தில் உடும்பு பிடியாக இருந்த எடப்பாடி பழனிசாமியை சாம, பேத, தான, தண்ட வழிமுறைகளை கையாண்டு தனது வழிக்கு கொண்டு வந்திருக்கிறது டெல்லி மேலிடம். கோவையில் கல்யாண விருந்தை விரும்பியே சாப்பிட்ட எடப்பாடியார் ஏர்போர்ட்டில் சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் நயினாருடன் மேற்கொண்ட சீக்ரெட் மீட்டிங் அதிமுக பாஜக கூட்டணியை கிட்டத்தட்ட உறுதி செய்துவிட்டதாக கூறுகின்றனர் விவரமறிந்தவர்கள். இப்போதைக்கு இது பற்றி எடப்பாடி பகிரங்கமாக அறிவிக்காவிட்டாலும் விரைவில் கூட்டணி தொடர்பாக பச்சை கொடி காட்டுவதை தவிர அவருக்கு வேறு வழியே இல்லை என்று கூறப்படுகிறது. தனக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷன் பாஜகவுடன் கூட்டணி என்றிருந்த எடப்பாடிக்கு தொடர்ந்து தலைவலியாக நீடித்துக் கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன். கடந்த சில வாரங்களாக செங்கோட்டையனும் தங்கமணியும் எடப்பாடியை சந்திப்பதையும் பேசுவதையும் தவிர்த்து வந்தனர். இவர்களுக்குள்ளான முரண்பாட்டை வைத்து பாஜக குறுக்கு சால் ஓட்டி பிளவை ஏற்படுத்த பார்த்ததாக கூறப்படுகிறது. அதற்காக செங்கோட்டையனை கையில் எடுத்தது டெல்லி தலைமை என்கின்றனர் விவரமறிந்தவர்கள். அதாவது தலைமை பதவி தருவதாக ஆசையெல்லாம் காட்டியதாம். ஆனால் செங்கோட்டையன் அசைந்து கொடுக்கவில்லையாம். இதை அறிந்த எடப்பாடி கட்சி தொடர்பான ஆன்லைன் ஆலோசனை கூட்டத்தில் சீனியர்கள் அனைவரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறார்கள் என்று பேசியதுடன் செங்கோட்டையன், தங்கமணி உள்ளிட்ட சீனியர்களுக்கும் வணக்கம் சொல்லி முடித்தது சமாதானத்திற்கான சமிகையாகவே பார்க்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் சமாதானம் எல்லாம் இல்லை, நான் எதற்கும் அடங்காதவன், எப்படி வளைத்தாலும் அசராதவன் என்று வீம்பு காட்டிக் கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன். முன்னாள் அமைச்சர் வேலுமணி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி பங்கேற்றார். அவரை நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்க்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னதாகவே வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி சென்றார். இதனைத் தொடர்ந்து அனைத்து பார்வைகளும் பாஜக அதிமுக கூட்டணி குறித்தே இருந்ததால் இந்த விஷயம் பெரிய அளவில் பேசப்படாமல் இருந்தது. இத்தகைய சூழலில் நீங்க கூட்டணி வைக்காம போங்க, நீங்க யாரை முதல்வர் வேட்பாளராக்கணுமோ வேட்பாளராக்கிக்கோங்க, ஆனா என்னுடைய சீனியாரிட்டியை நான் காப்பாத்திக்கிட்டு தான் ஆகணும் என்று உறுதியோடு இருக்கிறார் செங்கோட்டையன் என்கின்றனர் விவரமறிந்தவர்கள். இத்தகைய சூழலில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் பட்ஜெட் கூட்டத்திற்கு முன் நடைபெற்றது. இதில் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் கலந்து கொண்டனர். பட்ஜெட் கூட்டத்தொடரில் எப்படி நடந்து கொள்வது, ஆளும் திமுக மீது குற்றச்சாட்டுகள் வைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. ஆனால் தொடர்ந்து எடப்பாடி நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வரும் செங்கோட்டையன் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தையும் புறக்கணித்தது கட்சி தலைமையை அதிர வைத்துள்ளது. சட்டமன்றத்திற்கும் தாமதமாகவே வந்த செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் வேறு வாயில் வழியாக நேரடியாக பேரவைக்குள் சென்றுவிட்டார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைக்குள் நுழைந்தபோது அதிமுக எம்எல்ஏக்களுடன் செங்கோட்டையனும் எழுந்து நின்றார். மற்ற எம்எல்ஏக்கள் இபிஎஸ்க்கு வணக்கம் வைத்தபோது செங்கோட்டையன் மட்டும் வணக்கம் வைக்கவில்லை. தொடர்ந்து டாஸ்மாக் ஊழல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று முழக்கம் எழுப்பிய அதிமுகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அப்போதும் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை புறக்கணித்து தனியாக சென்று விட்டார். இப்படி இபிஎஸ்ஐ தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டே இருக்கும் செங்கோட்டையன் விரைவிலேயே கட்சிகள் பிளவை ஏற்படுத்தி கொங்கு மண்டலத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக கூறுகின்றனர் கொங்கு மண்டல ரத்தத்தின் ரத்தங்கள். செங்கோட்டையனை பொறுத்தவரை எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அவரது குட்புக்கில் இடம் பிடித்து அதிமுகவின் தொடக்க கால அரசியல் பணிகளில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதோடு ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவர். குறிப்பிட்டு சொல்ல போனால் கொங்கு மண்டல சீட் ஷேரிங் முதல் ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சார அட்டவணையை வடிவமைப்பது வரை அத்துணை முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக திகழ்ந்தவர் செங்கோட்டையன். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு மட்டும் பாத்திரமல்ல, தனக்கென தனி சாம்ராஜ்யம், தனக்கான ஆதரவாளர்கள்,
தனக்கு கீழ் பல்வேறு சிஷ்யர்கள் என பலம் வாய்ந்த ஆளுமையாகவும் இருந்தவர். அந்த சிஷ்யர்களில் ஒருவர்தான் அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி. தற்போது குருவை மிஞ்சிய சிஷ்யனாக எடப்பாடி இருந்தாலும் அதிமுகவில் அவர் இணைந்தபோது முதல் கழக பொறுப்பை பெற்று தந்ததில் செங்கோட்டையனுக்கு மிக பெரும் பங்கு உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது அதிமுகவிற்குள் எடப்பாடி பழனிசாமி நுழையும் போது கட்சியின் செல்வாக்குமிக்க தலைவராகவும் கொங்கு மண்டல ஜகானாகவும் இருந்தார் செங்கோட்டையன். அது மட்டுமின்றி ஜெயலலிதா வழக்குகளில் சிக்கி சிறை சென்றபோது கட்சியை வழிநடத்தியதிலும் சரி, மறைவிற்கு பிறகு அடுத்த முதலமைச்சர் என்ற கேள்வி எழுந்தபோதும் சரி, கூவத்தூரில் முதலமைச்சர் நாற்காலிக்கு சசிகலா சரியான நபரை தேடிய போதும் சரி, அனைத்து தருணத்திலும் நம்பிக்கைக்கு உரிய நபராக முன்னிலைகள் இருந்தவர் செங்கோட்டையன். அதிமுக தொடங்கியது முதல் இன்று வரை கழக பணியாற்றியதில் முக்கியமான நம்பிக்கைக்குரிய மற்றும் மூத்த நபராக திகழ்ந்து வரும் செங்கோட்டையனை தங்கள் பக்கம் வளைத்தால் கொங்குவை தங்கள் வசமாக்கி விடலாம் என்று கிடையாய் கிடக்கின்றன பிற கட்சிகள். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.